Hi friends, this is Gayatri. Welcome to our channel. கணவன்மார்களுக்கு உச்சத்தின் போது அந்த திரவ மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வரது எல்லாருக்கும் தெரியும். இந்த பிட்டு படங்கள்லாம் பாத்தீங்கன்னா உச்சத்தின் போது அப்படியே ஃபவுண்டெயின்ல வர மாதிரி சீன்ஸ் அமைஞ்சிருக்கும். இது நிறைய மக்களுக்கு முதலா கேட்கும் போது ஆச்சரியமா தாங்க இருக்கு. சாதாரணமான தாம்பத்தியம் போதும்னு திங்க் பண்றவங்க வாழ்க்கையில இது நடக்காதுங்க. தரையில விழுந்த மீன் எப்படி உயிருக்கு போராடுதோ அந்த மாதிரியான ஒரு தாம்பத்தியம் நடந்தா மட்டும்தான் பொண்ணுங்களுக்கு ஃபவுண்டெயின் மாதிரியான சம்பவம் நடக்கும். இந்த ஃபவுண்டெயின் மாதிரியான உச்சம் பொண்ணுங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ஆண்களுக்கு திரவம் வரும்போது கிடைக்கிற மகிழ்ச்சியை விட 100 மடங்கு கிடைக்கும். அந்த உச்சம் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட சுயநினைவு இழக்கிற அளவுக்கு போயிருவாங்கன்னே சொல்லலாம். இந்த மலைச்சாரல் மாதிரியான விஷயம் பொண்ணுங்களுக்கு நடந்தா அந்த பொண்ணு ஒரு மாதிரியானது அப்படியெல்லாம் கூட திங்க் பண்ற ஆட்கள் இருக்காங்க. அதே சமயத்துல இந்த மாதிரி ஒண்ணுமே நடக்காத பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த மலைச்சாரல் மாதிரியான உச்சக்கட்டம் நடக்கிறதுக்கான சிம்டம் என்னன்னா மாங்குன்னு தாம்பத்தியம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு உடம்பு பிடியான தாக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. உடம்பு பிடினா அதை சாதாரணமா திங்க் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம மேல உண்மையாவே பாசம் வச்சிருக்காங்கிற மாதிரியான ஒரு தாம்பத்திய பிடியா இருக்கும். ரொம்பலாம் சிரிக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட பேய் அறிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. முக்கியமா இந்த பாப்பா வர இடத்துல இதய துடிப்பு நடக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். கணவன்மார்களுடைய ராக்கெட்ல எதிரொலிக்குங்க. இந்த நேரத்துல தான் தாம்பத்தியத்துல முடிஞ்ச அளவு சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த உச்சம் கிடைக்கிறது ஒரு மலைச்சாரல் மாதிரியான அப்பியரன்ஸா இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரணமான திரவமா கூட தாம்பத்தியத்துல அமையும். கிளியரா சொல்லணும்னா இந்த பாப்பா வர இடம் ராக்கெட்டை புடிச்சு வச்சுட்டு விடாதுங்க. நார்மலான உச்சத்துல இது ஒரு 3 or 4 டைம்ஸ் நடக்கலாம். ஆனா அதுவே இந்த மலைச்சாரல் மாதிரியான தீண்டல் நடக்குதுன்னா அந்த ராக்கெட் போயிட்டு வருதுங்கிறது 8 to 10 டைம்ஸ் வரைக்கும் நடக்குங்க. அடுத்து முக்கியமானது தாம்பத்தியம் முடிஞ்சு மணிக்கணக்கில் மட்டையாகிறது. உச்சங்கிறது ஃபுல்லா நடந்துச்சுன்னா மனைவிமார்கள் எந்த கவலையும் இல்லாம மட்டையாயிருவாங்க. அதை வச்சே ராக்கெட் நல்லா வேலை செஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவே கணவன்மார்கள் ஒழுங்கா வேலை பார்க்கலனா தூக்கம் இருக்காது, அடுத்த தாம்பத்தியம் நடக்குமான்னு வலி மேல விழிவிச்சு காத்திருப்பாங்க. கடைசியா ஆளே நொறுங்கி போற மாதிரியான ஒரு உம்மா கிடைக்கும். முழுவதுமாவே ஒரு குழந்தைத்தனமான பிஹேவியருக்கு மாறிடுவாங்க. இந்த பச்சையா பேசுறது அந்த மாதிரி கூட நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான சமயத்துல நீங்க டபுள் மீனிங்ல பேசினா கூட மனைவிமார்கள் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.